Assalamualaikum lovelies, welcome to Ridhu's Mom Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சடியோ சிக்கன் தொக்கும் தான் பண்றேன். கிச்சடினா ரவா கிச்சடி இல்லங்க, இது வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு கிச்சடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிச்சடிக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஆனியன் வந்து ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 டொமேட்டோ, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து புதினா கொத்தமல்லி, ஒரு 4 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து நான் ஒரு அரை கிலோ அரிசி, அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் வந்து பருப்பு, கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2.5 கிளாஸ் அரிசியும் ஒரு அரை கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக 3 கிளாஸ் அளவுக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் வந்து விட்டுறேன். ஆயில் விட்டுட்டு தென் வந்து அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன்ல, ஸோ அதை போட்டுட்டு நல்லா பொரிச்சிட்டு அப்புறம் ஆனியன் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆனியன் வந்து நல்லா பொரிய விடணும். இப்போ நம்ம சிக்கனுக்கு எப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகணும்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டுறேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூனு. ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் எடுத்து போட்டு வச்சிடுறேன். நல்லா வதங்கி வரத்துக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுறேன். அதையும் போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கலந்து விடலாம். கலந்துட்டு அது நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு தட்டு போட்டு சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரும் வெங்காயம் தக்காளி எல்லாமே. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா இன்னமும் கூட கொஞ்சம் வேகணும். ஸோ அதுக்காக நான் திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன், நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிளகாத்தூள் காரம்லாம் கிடையாது, வெறும் பச்சை மிளகா காரம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி, நான் இப்போ 3 கிளாஸ் அளவுக்கு மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 6 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும். உடனே போட்டுட்டோன்னா நல்லா இருக்காது. தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு செக் பண்ணிடணும். சப்போஸ் உப்பு நம்மளுக்கு ஏதாச்சும் கம்மியாக இருந்ததுன்னா உப்பு போட்டுட்டு கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள். அதோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசியும் பருப்பையும் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்ல ஓரளவுக்கு ஒரு 75% அளவுக்கு குக் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு எப்படி தம் கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி இதையும் வந்து தம் கொடுக்கணும். நான் வந்து ஒரு தவா அடியில் வச்சுட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மேலே வெயிட் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அளவுக்கு நான் தம் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இன்னும் நல்லா சுண்டி வரணும். அதுவும் ரைஸும் கொஞ்சம் வேகணும். அதுக்காக நான் திரும்ப அகைன் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சாப்பாடு பார்த்திங்களா உதிரியாக இருக்குது, சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து ரைஸ் கிச்சடி. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கன் தொக்கு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து சிக்கன் தொக்குக்கு ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தையே போட்டுட்டு நல்லா அது பொன்னிறமாக வதங்கி வரணும். அதுக்கப்புறம் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தென் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து போட்டுட்டு நல்லா குழஞ்சி வரத்துக்காக கொஞ்சம் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு இதுவும் மூடி போட்டு நம்ம ஒரு சிம்மில் வச்சு வதக்க விட்டோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். தென் வந்து மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டுட்டு நான் ஆல்ரெடி வந்து சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கனு. ஸோ அந்த சிக்கனை எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கனை வந்து தண்ணி விடும்ல, ஸோ நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டோம் அப்படின்னா சிக்கன் கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். ஸோ நான் இப்போ நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி விட போகிறேன். கொஞ்சம் நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா பரட்டி சுண்டி வந்துச்சுன்னா அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், சாப்பாடு கூட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு.
இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குக்காய் வரணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு குக்காய் சுண்டி வந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இதுதான் என்னோடய ஸ்டைல் வந்து கிச்சடியும் சிக்கன் தொக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.